அதுவும் உங்க விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க சம்மதிக்க எவ்வளவு நாள் ஆனாலும் சரி காத்திருந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இங்க பார், எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நானும் அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்க சம்மதத்துக்காக உங்க மகளா இந்த வீட்லயே காத்துக்கிட்டு இருப்பேன். அவன் தான் கூப்பிடுறான். என்ன வேணும் உனக்கு? ஆஃப்டர் ஆல் டிரைவரா இருந்துகிட்டு ஒரு லாயர் எப்படியா காதலிக்க தோணுச்சு? அறிவு இருக்கா உனக்கு? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேட்டீங்கன்னா. இத பார், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கார்த்திக்க எனக்கு தான் முதல்ல பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன பிடிச்சது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. எதுவும் பேசாத. மிரட்டியா என்ன? என்னையே மிரட்டி பாக்குறியா நீ? நான் பெர்மிஷன் கொடுப்பேன்னு காத்துக்கிட்டு இருப்பாளா இவன்? இந்த பார், நிதானமா யோசி. இந்த பாருமா, பெத்த அப்பன்னா உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் யோசிக்கிறது உனக்கு புரியும். ஷண்மதி, மத்தியானத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க. இந்த பாலையாவது குடி. பாலை குடிக்கிறேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரி சாப்பிடாமலாம் இல்ல. தண்ணி குடிக்கிற மாதிரி கிச்சனுக்கு போய் லைட்டா சாப்பிட்டு தான் வந்தேன். மா, நல்ல பசிமா. உங்க அப்பா சாப்பிடல, அப்போ நீயும் சாப்பிட்டிருக்க மாட்ட. எப்படி சாப்பிட முடியும்? உங்க அப்பா முதல்ல கோவமா இருந்தாரு, இப்போ வருத்தமா இருக்காரு. அம்மா, எதுக்குமா வருத்தப்படணும்? லவ் பண்றது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? நான் உங்களுக்குலாம் யாருன்னே தெரியாத ஒருத்தரையா காதலிச்சுட்டேன். கார்த்திக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். கார்த்திக் நல்லவருன்னு நீயே சொல்லிருக்கியேம்மா. நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்தியேம்மா. கார்த்திக் என் உயிரை காப்பாத்திருக்காருமா. நானும் அவரும் மட்டும் கிளைண்ட் பாக்குறதுக்காக அங்க இங்கன்னு ராத்திரி பகலுமா சுத்தி இருக்கும். என்கிட்ட அவ்வளவு டீசென்ட்டா நடந்துக்கிட்டாருமா. நல்லா படிச்சிருக்காரு. ஏதோ அவரு டிரைவர் வேலை பாக்குறத அப்பா அவரை கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாரு. ஆனா நல்லா படிச்சிருந்தாலும் கார்த்திக் டிரைவர் வேலைய கௌரவமா நினைக்கிறாரு. இந்த 2 பேர்ல யாருமா கரெக்டா இருக்காங்க? நீ பேசுற விஷயம்ல உங்க அப்பாக்கு புரியாதா என்ன? அப்புறம் ஏமா அப்பாக்கு இந்த பிடிவாதம்? பொண்ணோட வாழ்க்கைய பத்தி பெத்தவங்க கவலைப்பட மாட்டாங்களா ஷண்மதி? தான் நம்புற ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு தான் எந்த பெத்தவங்களும் விரும்புவாங்க. பொண்ணை விரும்பிட்டான்னதும் எப்படி உடனே சரின்னு சொல்லுவாரு? மெதுவா அப்பாவுக்கு புரியவை. அம்மா, நான் உன்கிட்ட இதை கேக்குறேன். உனக்கு நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே? மா, சொல்லுமா.
நான் தப்பு பண்ணிட்டு தான் நீயும் நினைக்கிறியா? நான் அப்படிலாம் நினைக்கல. அப்புறம் ஏமா அப்பா கிட்ட எனக்காக பேச மாட்டேங்கிற? அவரா மனசு மாறி வந்தாதான் எல்லாருக்கும் நல்லது சண்மதி. அவரை வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கிறதுல எனக்கு விருப்பமோ உடன்பாடோ இல்லை. நீ நிதானமா அவரை சமாதானப்படுத்து. நடக்கிறது நடக்கட்டும். சரிம்மா. சார், சொல்லுங்க சார். லாயர் சார் பார்க்கணும். என்ன விஷயம் சார்? அது ஒரு பர்சனல் விஷயமா பார்க்கணும். டிரைவர் கார்த்திக் வந்திருக்குன்னு சொல்லுங்க, சாருக்கு நல்லா தெரியும். சரி சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வந்து சொல்கிறேன். சார், உங்களை பார்க்கறதுக்கு கார்த்திக்னு ஒருத்தர் வந்திருக்கார் சார். கார்த்திகா? ஏதோ பர்சனல் விஷயம்னு சொன்னார் சார். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுப்பா. சரிங்க சார். சார், இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது கஷ்டம்தான் சார். அவர் ஒரு கேஸ் விஷயமா பிஸியாக இருக்காரு. நீங்கள் வேணால் போயிட்டு நாளைக்கு வாங்க. சார், எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணியே பார்த்துட்டு போகிறேன். சார்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் சார் இன்னைக்கு பார்க்க முடியாது சார். நீங்கள் போயிட்டு இன்னொரு நாள் வாங்க. சார், சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். நான் உங்களை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் வந்தேன் சார். நீங்கள் ஏதோ பிஸியாக இருக்கிறதா சொன்னாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு தெரியும் சார். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் சார். இங்க பாரு, நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. தேவையில்லாம என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சார் 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 ப்ளீஸ் சார். உங்களை தான் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க சார். கேளுங்க சார், ப்ளீஸ் சார். சொன்னா புரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க. சண்மதி, கிளம்பலாமா? சரி. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். என்ன? உங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அவரோட ஆபீஸ் போயிருந்தேன். அப்பாவையா? சரி, அப்பா என்ன சொன்னாங்க? நம்மளோட விஷயம் தெரிஞ்சு அவர் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் நான் பேசுறத கேட்கறதுக்கு அவர் தயாராகவே இல்லை. கார்த்திக், இருக்கிற பிரச்சனையில நீயே அவரை பார்க்க போன? இல்ல,
ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதா இருந்துச்சு, அதனாலதான். இப்போ உடனே சொல்ற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எல்லாத்தையும் நான் தான் பேசி சால்வ் பண்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? நான் அவரை சமாதானம் பண்றதுக்குள்ள நீ என்ன அவர்கிட்ட பொண்ணு கேட்டியா? இல்ல சண்மதி, இது வேற ஒரு விஷயம். என்ன அப்படி சொல்ல, அப்படி என்ன விஷயம்? அது வந்து நான் கார்த்திக் சார் ஒன்று வர சொன்னாரு. சார் கூப்பிட்டுருந்தீங்களா? சார் என்ன சார் இது? உன்னோட சம்பள பணம் வாங்கிக்க. இன்னைக்கு வரைக்கும் நீ வேலை பார்த்ததுக்கான மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணியாச்சு. நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். இது வேலை செய்யறதுக்கான இடம், லவ் பண்றதுக்கான இடம் கிடையாது. உனக்கு இந்த இடம்லாம் சரியா வராது. நாளையில இருந்து வேற இடம் பாத்துக்க. இல்ல சார், அது எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு, நீ கிளம்பு. சார் ப்ளீஸ் சார், நான் உன்னதான் சொல்றேன்ப்பா, நீ கிளம்பலாம். என்ன என்ன சொன்னாரு சார்? உன்னதான் கேக்குறேன். என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? எல்லாம் நம்ம விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டது. அது நம்மளோட பர்சனல். அதுக்கும் உன்னை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு என்ன இருக்கு? சண்மதி, கிளைண்ட் ஒருத்தரை மீட் பண்ண போகணும், வா கிளம்பலாம். கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்றேன் சண்மதி, வா போலாம். ஓகே சார். கார்த்தி, நீ என்ன கிளம்பலையா? நான் தான் சம்பளம் எல்லாத்தையும் உனக்கு மொத்தமா கொடுத்துட்டேன். கிளம்புப்பா. வா சண்மதி, வா. என்ன சண்மதி, ஆபீஸ்ல இருந்து இவ்ளோ சீக்கிரம் அப்பா வந்துட்ட? உள்ளதான் இருக்காரு. ஏய் சண்மதி. அப்பா 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 அப்பா. என்ன என்னம்மா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஏன்பா இப்படி பண்ணீங்க? திடீர்னு வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா நான் என்னம்மா சொல்றது? என்ன ஆச்சுன்னு விவரமா சொல்லு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? தெரிஞ்சா நான் வந்து எதுக்குமா உன்கிட்ட என்ன விஷயம்னு கேட்க போறேன். நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? உன் கல்யாண விஷயத்துல நீ பண்றது தப்புன்னு உனக்கு தோணிச்சா இல்லையா? இல்ல. கார்த்திகை நான் லவ் பண்ணதும், அவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்ததும் ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் எடுத்த முடிவு இல்லப்பா. நான் யோசிச்சு தெளிவா எடுத்த முடிவு. நீங்க இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணி உங்க மேல நான் வச்சிருந்த அன்பையும் மரியாதையையும் ப்ளீஸ் டேமேஜ் பண்ணிடாதீங்க. சண்மதி, என்னை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுனாலதான்ப்பா வருத்தமா இருக்கு. உன் விருப்பம் போல உன்னை விட்டுட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தெரியும்ல உனக்கு. அப்படி நினைச்சா நான் சந்தோஷமாவே இருக்க முடியாதுப்பா. ஒரு விஷயத்துக்கு நாம ஆசைப்பட்டுட்டோம்,
பெத்தவங்க அதை தப்புன்னு சொல்றாங்கன்னா அதை யோசிக்கணும், மறுபரிசீலனை பண்ணணும். எமோஷனலா முடிவு எதுவும் எடுக்காம அறிவுபூர்வமா சிந்திக்கணும். அதுதான் நீ படிச்சதுக்கு உண்டான அடையாளம், அர்த்தம். அப்படியாப்பா? எங்க சீனியர் கிட்ட சொல்லி கார்த்திகை வேலையை விட்டு போக சொல்லிருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆபீஸ்ல கார்த்திக்கு வேலை இல்லைன்னா நானும் கார்த்திக்கும் பாத்துக்க முடியாதா? இல்ல பேசிக்க முடியாதா? ஏன்பா இப்படி சீப்பா? என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? நீ சொல்ற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்பிக்கை இல்லைன்னா உன் சீனியர் கிட்ட போய் பேசிப்பாரு. நீ சொன்னதுக்கு நான் சம்மதிக்கலன்னு உனக்கு என் மேல இருக்கிற கோவத்தை இப்படியெல்லாம் காட்டாத. நான் என் முடிவுல இருந்து மாற மாட்டேன், அதுக்கு அவசியமும் இல்ல. ஏன்னா பொண்ணை பெத்து வளர்க்கிற எல்லா அப்பாவும் எடுக்கிற முடிவைத்தான் நானும் எடுத்திருக்கேன். அப்பா, இது என்னோட வாழ்க்கை, இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அனுபவம் இல்லைன்னு சொல்றேம்மா, வயசு கோளாறுன்னு சொல்றேன், உனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு சொல்றேன், உனக்கு ஜாதகம் சரியில்லையோன்னு நான் ஃபீல் பண்றேன். நீ புரிஞ்சுப்பன்னு நம்புறேன். இதோ நிக்கிறானே உங்க அண்ணன், இந்த மாதிரி காதல் கத்திரிக்கான்னு ஏதாவது சொல்லிருப்பானா? இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு முன்னால அந்த மாதிரி யார் மேலேயாவது உனக்கு ஆசை இருக்கான்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். நீ வேணா அவன்கிட்ட கேட்டு பாரு. என்கிட்ட அப்படி கேட்கலையப்பா நீங்க. நீ இன்னும் செட்டில் ஆகல. ஒரு கேஸ் ஜெயிச்ச பிறகுதான் கல்யாணம்னு ஒரு வைராகியத்தோட இருந்தியே, அப்புறம் எப்படி நீ கவனத்தை சிதற விட்ட சண்மதி? அப்பா, என்னோட அறியாம நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதைத்தான் நான் அறிவு கட்டத்தனம்னு சொல்றேம்மா. நீங்க சொல்ற மாதிரி நிதானமா உங்க இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது கூட நான் தப்பு பண்ணலன்னு தான் எனக்கு தோணுதுப்பா. நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் வாங்க வந்தவங்களோட கேஸ் மட்டும் தான் டீல் பண்றீங்களா? பெத்தவங்க அவசர அவசரமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க யாருமே கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கேட்டு வரலையாப்பா? சண்மதி, நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் அப்பாட்ட பேசுறது ரொம்ப தப்பு. நீ பண்ண தப்ப நியாயப்படுத்த தப்பா பேசிட்டு இருக்க. சரிண்ண, நான் பேசல, அமைதியாவே இருக்கேன். அப்பா, மறுபடியும் நான் உறுதியா சொல்றேன், உங்க சம்மதத்தோட கார்த்திகை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல ஒருவேளை நீங்க சம்மதிக்கலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருந்துடுறேன்ப்பா. கார்த்திகை என்னோட சீனியர் லாயர் வேலையை விட்டு அனுப்புனதுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருப்பீங்களோன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். சாரிப்பா. சில நேரம் எமோஷனல் ஆகி எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்காம போயிடுறேன், மன்னிச்சிருங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படி நடந்துட்டே இருப்பீங்க? சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. எப்படி சாப்பிட முடியும் என்னால? உன் பொண்ணு பண்ணிருக்கிற விஷயத்தை நினைச்சா? என்ன சொன்னீங்க? உன் பொண்ணா? அவ நல்ல மார்க் வாங்கும் போது, ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்ச போது, மத்தவங்க பாராட்டும் போது மட்டும் ஏன் பொண்ணுன்னு பெருமையா சொன்னீங்க. இப்போ உன் பொண்ணுன்னு சொல்றீங்க. அவ தப்பு பண்ணிட்டான்ற எண்ணம் எப்படிங்க உங்களுக்கு வந்துச்சு? நமக்கு தெரிஞ்சு பல பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணி நல்லதானங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னமாங்க, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? திடீர்னு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற? அவ பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்றியா?
தப்பான பையனை அவ விரும்பியிருந்தா தானங்க தப்பு. சண்மதி தப்பான முடிவெடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு டிரைவரை லாயருக்கு படிச்ச பொண்ணு காதலிக்கிறான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமாங்க? வெளியில சொல்ல முடியுமா? அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? பொண்ணை சரியா வளர்க்கலன்னு என்னை பத்தி கேவலமா பேச மாட்டாங்க? பேசட்டுங்க. அத பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? நமக்கு நம்ம பொண்ணோட சந்தோஷம் தாங்க முக்கியம். யாரு என்ன சொன்னாலும் சொல்லட்டுமே. மத்தவங்களுக்கு பயந்தெல்லாம் வாழ முடியாதுங்க. நான் தப்பு எதுவும் பண்ணலன்னு அவ சொல்றா. அவ தப்பு பண்ணிட்டான்னு நீங்க சொல்றீங்க. தப்பான ஆளை விரும்புறதுதான் தப்புன்னு எனக்கு தோணுது. கார்த்திக் மேல நமக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நான் உங்களை எதுக்கும் வற்புறுத்தல. நீங்க சண்மதி மேல கோவமா இருக்கிறது எனக்கு நல்லதா படலைங்க.